ஆழ்வாரமணமான ஜெயத் திருவடிகளே சரணம். திருமேஷை ஆழ்வார் திருமேஷைன்னு திவ்ய தேசத்துல துவாபர யுகத்துல அவதரிச்சார். அவர் நிறைய யோகங்கள்லாம் பண்ணியிருந்தார். அவர் ஏகப்பட்ட சமயங்களும் இருந்து ஏகப்பட்ட மதங்கள் தெரிஞ்சவர். பேயாழ்வார்னால திருத்தப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வரார். பேயாழ்வார் எப்படி திருத்துறார்னா, ஒரு திருத்துழாய் செடி, தண்ணியே இல்லாத கிணறு, ஒரு உடஞ்ச குடம், ஒரு அருந்த கயிறு, இதெல்லாம் வச்சு திருத்துழாய் செடி மாத்தி நத்தி அதுல தண்ணி கொட்ட பாக்குறார். இத பார்த்து திருமேஷை ஆழ்வார், நீங்க இப்படி நட்டிருந்தா திருத்துழாய் செடி எப்படி வளரும்? வேறு கீய வச்சு நடணும், ஏன் இப்படி பண்றீர்கள்? இது வளரலனா பரவாயில்ல, நீங்கள் மாறி இருக்கீரே. நான் என்ன மாறி இருக்கேன்? பெருமாள் தான் நம்மளுக்கு எல்லாமே. பெருமாளை வித்துட்டு நீங்கள் ஏதேதோ தெய்வங்களை சேவிக்கிறீரே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திருமேஷை ஆழ்வாருக்கு புரியுது நம்ம தப்பு பண்றோமோன்னு. எப்படி திருமேஷை ஆழ்வார் பெருமாளுக்கு அடிமை பண்ணாரோ அதே மாதிரி பெருமாள் நினைச்சார் நம்மளும் திருமேஷை ஆழ்வாருக்கு அடிமை பண்ணோன்னு. எங்கன்னா 2 திவ்ய தேசம். ஒன்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற திருவெக்கா யதோக்தகாரி சன்னதி, 2வது திருக்குடனை ஆறாமுத பெருமாள். காஞ்சிபுரத்துல திருமேஷை ஆழ்வார் காலாக்ஷேபம் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு சிஷ்யனும் இருந்தார். அவர் பேரு கன்னிகண்ணன். ஒரு நாள் கன்னிகண்ணன் அவரோட சிஷ்யனை ஒரு நாள் ஒரு ராஜா கூப்பிட்டார். அவர் கேட்டாரு, என்னோட அரசுல வந்து பாடு நீன்னு. கன்னிகண்ணன் முடியாதுன்ட்டாரு. அதுக்கு அந்த ராஜா, நீ எனக்கு பாடலன்னா என் ஊர்ல இருக்க தேவையில்லை, இந்த ஊரை விட்டு போன்ட்டார். ராஜா அமிச்ச உடனே திருமேஷை ஆழ்வார் கோச்சின்ட்டார் அவர் மேல. ஏன் இந்த ராஜா இப்படி பண்றார்? அவர் பக்கத்துல யதோக்தகாரி பெருமாள், அந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ண பெருமாள்னு பேரு. ஏன்னா இவர் சொல்லி கேட்டதுனால அந்த பேரு, இல்லாட்டி அவர் பேரு வேகா சேது. அந்த பெருமாள் சயனிச்சிருந்தார். திருமேஷை ஆழ்வார் இப்ப பெருமாளுக்கு ஒரு பாட்டு பாடுறார். கணிகண்ணன் போயிட்டான், மணிவண்ணா நீ கருக்க கூடாது, நீயும் கிளம்பி வந்துரு. திருமேஷை ஆழ்வார் பெருமாள் கிட்ட, நானும் கிளம்புறேன்ட்டார். நான் கிளம்புறேன்னா நீயும் கிளம்பிருங்கிறார். காஞ்சிபுரம் பக்கத்துல ஓரிர விரக்கைன்னு கிராமத்துல போய் இருந்தார். அடுத்த நாள் காத்தால திருவாதிரை பண்ணதுக்கு பெருமாளை காணும். எல்லாரும் ராஜா கிட்ட போய் சொல்றா. ராஜா இத பத்தி தெரிஞ்சு ஓரிர விரக்குக்கு வந்து திருமேஷை ஆழ்வார்ட்ட கேக்குறார், பெருமாளை நீங்கள் வர சொல்லுங்கோ, நீங்க கூப்பிட்டாதான் வருவாரு. அதுக்கு திருமேஷை ஆழ்வார், நீங்க கன்னிகண்ணனை மட்டும் எப்படி நாட விட்டு வெளியில போடலான்ங்கிறார். அப்புறம் ராஜா கன்னிகண்ணன் கிட்ட, நான் தவறு செய்தேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறார். இதுக்கப்புறம் திருமேஷை ஆழ்வார் பெருமாள் கிட்ட சொல்றா, கன்னிகண்ணனும் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார், நானும் காஞ்சிபுரத்துக்கு போறேன், நீங்களும் காஞ்சிபுரத்துல போய் படுத்துக்கோங்கன்ட்டா. பெருமாள் ஒரு வார்த்தை கூட கேட்காம மறுபடி போய் படுத்துட்டார். இதனால பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேரு. திருக்குழந்தை பெருமாள் கிட்ட சேவிக்க போறார். சேவிக்க போச்சே, நீங்க என்ன படுத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறார். பெருமாள் ஏந்துக்க முயற்சி செய்தார். கொஞ்சோண்டு எந்திரிச்ச உடனே அவர் சொல்றார், வேணாம் வேணாம், நீங்க எந்திரிக்க தேவையில்லை, நீங்க படுத்துக்கோங்கன்னு. படுத்துக்கோன்னு சொன்ன உடனே அவர் ஏந்தவும் ஏந்தாம படுக்கவும் படுக்காம கொஞ்சோண்டு ஏந்தின மாதிரி. திருமேஷை ஆழ்வார் கட்டளையிட்டு இவர் செஞ்சதுனால இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் திருமேஷை ஆழ்வார் பேரை வாங்கிட்டார். அவரோட பேரை திருமேஷை ஆழ்வாருக்கு கொடுத்தார். இதனால திருமேஷை ஆழ்வாருக்கு திருமேஷை பிரான்னு நாமம், இவருக்கு ஆறாமுத ஆழ்வார்னு நாமம். நம்ம இப்ப திருமேஷை ஆழ்வார் பல்லாண்டு பாடப்போம். திருமேஷை பிரான் திருவடிகளே சரணம். அடியேன் தாசன்.